கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு தண்ணி பிடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்ப தர்மதுரையோட ஆளு அன்புக்கு இங்க பார், ஒரு கடுத்துக்கு 30 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் தண்ணியை பிடிச்சிட்டு போன்றாங்க. இங்க குடிநீர் இலவசம் தான் போட்டிருக்கீங்க, அப்புறம் எதுக்காக என்கிட்ட மட்டும் பணம் கேக்குறீங்க? அதெல்லாம் அப்படிதான், நீ படுத்தின பாடுக்கு வேற என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட கேட்க, இங்க பாருங்க, பணத்தை நான் எடுத்துட்டு வரல, தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். தயவு செஞ்சு தண்ணியை கொடுக்க, குளிக்காம என்னால முடியலன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ண, சரி சரி புடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு தண்ணிய விடுறாங்க. இப்ப தண்ணி அன்பு தூக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல வண்டியை எடுத்துட்டு கண்மணி ஹோட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அன்பு கண்மணி மாறி மாறி முறைச்சுக்கிட்டே போறாங்க. கீழ கல் இருக்கிறத கண்மணி பாக்குறதுல வண்டி ஸ்லிப் ஆயிடுது. அதனால அன்பு கிட்ட இருக்க தண்ணி மொத்தமும் கீழே கொட்டிடுது. கண்மணி கீழே விழுந்துடுறாங்க. உடனே அன்பு பதறி போயிட்டு கண்மணியை தூக்கலாம் நினைக்கிறாங்க. உடனே கண்மணி என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கமும் அன்பு ஒரு பக்கம் ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு வண்டிய ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டியா? ஹலோ, கீழே கல் இருந்தது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். இந்த வண்டியை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா? என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கமும் நான் குளிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு போனேன், இன்னைக்கு குளிச்ச மாதிரிதான் சொல்லிட்டு அன்பு கோவமா இருந்த தண்ணியும் கீழே கொட்டிட்டு அன்பு கோவமா வந்துடுறாங்க. இப்ப கண்மணி முறைச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப தெரியாம காவேரி வராங்க. மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நீங்க குளிக்காம எந்த அளவுக்கு அவஸ்தைப்படுறீங்கன்றது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு மாமியார் மருமகனுக்கு உதவி பண்றதா நினைக்க வேண்டாம். யாரோ ஒரு பக்கத்து வீட்டுக்கார அக்கா உங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சு இந்த ஒரு குடம் தண்ணியை வச்சு நீங்க குளிச்சுட்டு ஹோட்டலுக்கு கிளம்பி போங்க போங்க மாப்பிள்ளைன்னு சொன்னதும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அன்பு கிளம்பி போறாங்க. அடுத்த ட்ராக்கா தர்மதுரைய காட்டுறாங்க. தர்மதுரை ரொம்பவே கோவமா கத்தி எல்லாம் வச்சுட்டு ரொம்ப கோவத்துல தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சரளா கேக்குறாங்க, யோ எதுக்கே அந்த தக்காளிய அப்படி குத்திட்டு இருக்க? இல்ல அந்த கண்மணிய குத்த முடியல, அதனாலதான் தக்காளிய குத்திட்டு இருக்க. ஆமாயா, நம்ம எப்படி எல்லாம் கமிஷன் அடிச்சோம், மார்க்கெட்ல மீன் வாங்குறதா சொல்லி எவ்வளவு கமிஷன் அடிச்சோம். ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் ஆப்ப வச்சுட்டான். இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா நம்ம மேல மட்டும் குறியா இருக்காவன்றாங்க. ஆமா, இந்த தர்மதுரைய பத்தி அவங்களுக்கு தெரியல. அவங்கள உண்டுல நாக்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப தர்மதுரை சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு சின்னசாமி நிலன் வராங்க. ஆமா, யார ஓட விடாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது அதுன்றாங்க, நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னதும் அது ஒண்ணு இல்ல, அந்த கண்மணியை தான்றாங்க. எனக்கும் கண்மணி பிடிக்காதவதான், ஓவரா திமுரு தெனாவுட்டுல இருக்கா. எனக்கு கூட அவளை கொஞ்சம் கூட பிடிக்காது. அவளை இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டே ஓட வைக்கணும். ஆமா, ரெஸ்டாரண்ட்டே ஓட வைக்கணும். அவளை மட்டும் கிடையாது, அந்த அன்பையும் சேர்த்துல ஓட வைக்கணும். நம்ம 4 பேரும் கூட்டு சேர்ந்து அவங்க 2 பேரையும் இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு ஓட வைக்கணும். கண்டிப்பா ரெஸ்டாரண்ட் விட்டு நம்ம ஓட வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. இப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாயா இருக்காங்க. அன்பு குளிச்சு முடிச்சுட்டு ரொம்பவே பரபரப்பா 10 மணிக்கு ஹோட்டலுக்கு வராங்க. ஒரு நிமிஷம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. இல்ல, ஹோட்டலுக்கு போறேன். டைம் என்ன தெரியுமா? 10 மணி ஆகுது. நீ பொறுமையா வருவ, நாங்க இங்க இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்க இருக்கணுமா? கேப் போடல, அது போடல, இது போடலன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட மட்டும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டியே. அந்த பஞ்சுவாலிட்டிய நீ கரெக்டா தவறாம பண்றியா சொல்லு. எதுக்காக இப்படி பண்ற? இங்க பார், உன்னுடைய லண்டனோட சமையல் வித்தையெல்லாம் அங்கேயே மூட்டை கட்டி வச்சுட்டு இங்க பஞ்சுவாலிட்டியா வர்றதுக்கான வழியை பாருன்னு சொல்லிட்டு சின்னசாமி ரொம்பவே கோபமா அன்பு கிட்ட பேசுறாங்க. அன்பு சொல்ல வர்றத கேட்கறதே கிடையாது. உடனே அன்புக்கு கோபம் வந்துடுது. வெளியே போய் நிக்கிறாங்க. உடனே அபர்ணா அன்பு வரி பண்ணிக்காதீங்க, விடுங்க. இல்ல அபர்ணா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத காது கொடுத்து கூட கேட்காம அவங்க இப்படி பண்றாங்க பத்தியா, அதுதான் எனக்கு கோபமா வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. நம்ம அபர்ணா கிட்ட சொல்லிட்டு அன்பு கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாருக்கும் உங்க மேல போறாம, அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. இது நினைச்செல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் இருக்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உங்களை பார்த்து அவங்க போராமப்படுறாங்க, அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க, விடுங்க அன்புன்னு சொல்லிட்டு அபர்ணா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், என்கிட்ட நீங்க எதுவா இருந்தாலும் மனசை விட்டு பேசலாம், நம்ம வெளியே கூட போயிட்டு வரலாம், நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு அபர்ணா அன்புவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்து கண்மணி முறைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா
பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்றது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் கார்த்தியோட அப்பாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரோட ஹோட்டல்னு பார்த்தா நம்ம அன்பு செஃபா வேலை பாக்குறாங்கல்ல, அந்த ஹோட்டல்ல தான் 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சார் சார் வெயிட் பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு அன்புவை பார்த்ததும் கார்த்திக், அண்ணன் என்னென்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கியா, என்னென்ன இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. டேய் கார்த்திக், நான் சர்வர் எல்லாம் வேலை பார்க்கல, செஃபா தாண்டா வேலை பாக்குறேன்றாங்க. 2 ஒண்ணு தானே, எதுக்காக இப்படி ஒரு வேலையை நீ பண்ணிட்டு இருக்க, சொல்லுனே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. கார்த்திக், நான் என்ன சொல்ல வரேன்றத கேளு. பெரியம்மா எப்படி இருக்காங்க தெரியுமா, அவங்க சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நாங்க படுறது இருக்கே அவ்வளவு போராட்டமா இருக்கு. எத்தனை முறை உனக்கு போன் பண்ணிருப்பேன், ஒரு முறையாவது காலை பிக் பண்ணியா? நீ 2000 பேருக்கு கூட வேலை கொடுக்கற அளவுக்கு கெப்பாசிட்டில இருந்த நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே, என்னன்னா இது, வான இப்பவே வீட்டுக்கு போலான்றாங்க. இல்லடா கார்த்திக், நான் வரல, இங்க பாருங்க இப்பவே பெரியம்மாவுக்கு நான் சொல்றேன். வேண்டாம் கார்த்தின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே கண்மணி போன் பேசிட்டே வராங்க. அண்ணி நீங்க இங்க எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்துன்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்காங்க. கண்மணி அங்க இருந்து போனதும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க, நடந்தது என்னன்றத நான் சொல்றேன்னு சொல்லி அன்பு வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஜீவாவுக்கு என்னால 20 லட்சம் ரூபாய்க்கு மேல லாஸ் ஆயிடுச்சு, அதை நான் தீர்க்கறதுக்காக தான் இப்ப செஃபா வேலை பார்த்துட்டு இருக்கேன்றாங்க. அண்ணன் ஏதாவது ஒண்ணு பண்ணி கூட அவரோட கடனை நம்ம திருப்பி கொடுத்துடலாம், நீ வான ஏதாவது பண்ணலான்றாங்க. எப்படிதான் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற, எதுவுமே பண்ண முடியாது. பேங்க்ல போயிட்டு லோன் கேட்டா கூட என்ன நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. சோ என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும், நிறைய விஷயம் சாதிக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி வந்து இருக்கேன். கண்மணியும் வந்து நானும் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற விஷயம் இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. இங்க பாருடா, நானும் கண்மணியும் ஒரே இடத்துல இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்க்கணுன்ற விஷயத்த நீ எதுக்காகவும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஏன் அம்மா கிட்ட கூட நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாங்க. என்ன நீ சத்தியம்லாம் கேக்குற, நான் உன் தம்பின, உன் தம்பிய பத்தி உனக்கு தெரியாதா, சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ உளறுவாய், நீ கண்டிப்பா உளறிடுவ, இங்க பார் சத்தியம் பண்ணுடான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்க, அண்ணே கப்பன் இருனே, நான் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கார்த்திக் நேரா வந்து இப்ப சிவகாமி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. என்னடா சொல்ற, நிஜமாவா கார்த்திக்ன்றாங்க. ஆமா பெரியம்மா, அண்ணாவும் அண்ணியும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா என்ன சந்தோஷமா ஒத்துமையெல்லாம் இல்ல, எலியும் பொடியும் மாதிரிதான் இருக்காங்க. எங்க 2 பேரையும் பார்த்து கூட அவங்க பேசாம போயிட்டாங்கன்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, கல்யாணம் ஆயிட்டு வந்து கூட கொஞ்ச நாள் இந்த வீட்டுல அப்படிதானே இருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா, கூடி சீக்கிரம் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாங்கன்னு அர்த்தம். நான் கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தேன், எதுக்காக என்னுடைய மகனையும் மருமகளையும் பிரிச்சு வச்சிட்டு இருக்க, அவங்கள ஒண்ணும் சேர்த்த கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தேன். கடைசியில கடவுள் கண்ணு திறந்துட்டாரு, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, எனக்கு நிஜமாவே அவங்க கூடி சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. சிவகாமியோட சந்தோஷத்தை பார்த்ததும் உடனே அந்த இடத்துல ராஜேஸ்வரி வெளியில வராங்க. என்ன சிவகாமி, உன் பையன் வீட்டை விட்டு போனதுல இருந்து ரூமே கெதின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சரியா சாப்பாடு கூட செஞ்சு போடாம நீ பாட்டுக்கு இருந்த, இப்ப என்ன வாய் முழுக்க பல்ல இருக்கு, என்ன விஷயம் சிவகாமின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே கார்த்திக் சிவகாமி கிட்ட இங்க நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஒண்ணும் இல்லாத சும்மாதான். இல்லையே, கண்டிப்பா வேற ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன விஷயம் சொல்லு சிவகாமின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லத்த, கார்த்திக் வந்து ஒரு ஜோக் சொன்னா அதை பார்த்துதான் சிரிச்சுட்டு இருந்தேன், எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு சிவகாமி அங்கிருந்து போறாங்க. உடனே வெளியில வந்து, பாட்டி நம்ம வர்றதுக்கு முன்னாடி 4 பேரும் அவ்வளோ கும்மாலம் போட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப பாத்தீங்களா உடனே பேச்சை மாத்திட்டு போறாங்க, ஏதோ முக்கியமான விஷயத்த மறைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது பாட்டின்றாங்க. ஆமா வெண்ணிலா, எனக்கும் தான் அந்த விஷயம் என்ன ஏதுன்றது தெரியல, சிவகாமி முக்கியமான விஷயம் தான் ஏதோ ஒண்ணு மறைக்கிறான்றது எனக்கும் தான் தெரியுது, நம்ம கேட்டா அவ என்ன உண்மையை சொல்லிட போறாளா, உண்மைக்கு பதிலா வேற ஒண்ணுதான் சொல்ல போறா, எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு விடுன்றாங்க. இல்ல பாட்டி, அப்படியெல்லாம் விட முடியாது, அன்பு எப்ப இந்த வீட்டை விட்டு போனாரோ நான் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்ட மாதிரி இருக்கேன், கண்மணி ஒரு பக்கமும் அன்பு ஒரு பக்கமும் தனித்தனியா இருக்காங்கன்றது நம்ம நம்பிக்கை, ஆனா அவங்க 2 பேரும் வெளியில பார்த்து சந்திச்சு பேசிக்கிட்டு திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா, திரும்ப அவங்கள பிரிக்கிறது ரொம்ப ரொம்பவே கஷ்டம் பாட்டின்றாங்க. வெண்ணிலா, நீ ஏன் இந்த அளவுக்கு பயப்படுற,
அன்பும் கண்மணியும் 2 பேரும் இரு துருவம் மாதிரி பிரிஞ்சிட்டாங்க. இனி என்ன ஆனாலும் அவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்க. கண்மணி எந்த அளவுக்கு வீம்பு பிடிச்சவ, நடந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டு அவ சுயமரியாதையை விட்டுட்டு அன்பு கூட சேர்ந்து வாழவான்னு உனக்கு தோணுதான்றாங்க. இல்லதான் பாட்டி, இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. எதுக்காக நீ சந்தேகப்படுற? சந்தேகம்லாம் படாத வெண்ணிலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி, நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கணும். அன்பு கிட்ட இருந்து எப்படியாவது மனசை மாத்தி அன்புவை என் கழுத்துல தாலி கட்ட மட்டும் வச்சிடுங்க. அன்போட மனசை அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் மாத்திடுவேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அன்புவோட மனசை மாத்த முடியும். இப்ப அவன் என் மேல ரொம்பவே கோபத்துல இருக்கான். ஏன்னா நீ முக்கியம். அப்படி போறதா இருந்தா நீ வீட்டை விட்டு வெளியே போட நான் சொன்னேன்ல. அதனால என் மேல அவன் ரொம்பவே கோபத்துல இருக்கான். அதுக்காக நான் சொன்ன கேட்காமலாம் இருக்க மாட்டான். கண்டிப்பா நான் சொன்னா கேட்பான். நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராஜசேகர் அங்க வந்து எதுக்காகமா தயங்கிட்டு, அதுதான் கண்மணி அன்போட வாழ்க்கையில இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. மனசளவுல அன்பும் கண்மணியை வெறுக்கிறான், கண்மணியும் அன்புவை வெறுக்கிறா. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க 2 பேரையும் வந்து புருஷன் பொண்டாட்டியே இந்த உலகம் பார்த்துட்டு இருக்கு. 2 பேருக்கும் விவாகரத்தை கொடுத்துட்டு அன்புவுக்கும் வெண்ணிலாவுக்கும் ஜாம் ஜாமுன் கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம் இல்ல? ஆமா ராஜசேகர், நீ சொல்றது சரிதான். நம்ம குடும்ப ஜோசியரை வர சொல்லு. அன்போட ஜாதகத்தையும் வெண்ணிலாவோட ஜாதகத்தையும் கொடுத்து 2 பேருக்கும் எப்படி பொருத்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலான்றாங்க. உடனே வெண்ணிலா, ஏன் பாட்டி, அப்ப எங்க 2 பேருக்கும் பேர் பொருத்தம் வரலனா அப்ப நீங்க எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களான்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல வெண்ணிலா. நம்ம பார்க்க போறது குடும்ப ஜோசியர். அவர் கண்டிப்பா உள்ளது உள்ளபடி சொல்லுவாங்க. உனக்கும் அன்புக்கும் பேர் பொருத்தம் நல்லபடியா இருக்கும். அந்த ஜோசியர் சொல்றத நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க. சரிங்க பாட்டி, இதுதான் உங்களுடைய நம்பிக்கைனா அந்த நம்பிக்கைக்கு தடியா நான் இருக்க மாட்டேன். நான் என் அன்பு மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன். ஜோசியர் வந்து உங்க 2 பேருக்கும் பேர் பொருத்தம் அமோகமா இருக்குன்னு சொல்லதான் போறாங்க. அப்படியே நம்ம முகூர்த்த நாளையும் குறிச்சிடலாம், கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. சரி வெண்ணிலா, அதுபடியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல உடனே ராஜசேகர் வந்து, என்ன வெண்ணிலா, இப்பவே உன் முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ராஜேஸ்வரி வந்து சிவகாமியை கூப்பிடுறாங்க. சொல்லுங்கத்த, என்ன விஷயம்ன்றாங்க. அன்போட ஜாதகத்தை எடுத்துட்டு வான்றாங்க. எதுக்காகத்த சொல்லுங்கன்றாங்க. இல்ல, நம்ம குடும்ப ஜோசியரை வர வச்சிருக்கேன், அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம், திடீர்னு எதுக்காக குடும்ப ஜோசியரை வர வச்சுங்க, என்ன காரணம் பெரியம்மான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க கார்த்திக். அதுதான்டா எனக்கும் தெரியல, முதல்ல போயிட்டு எடுத்துட்டு வாப்போன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துட்டும் வராங்க. எடுத்துட்டு வந்ததுமே, இங்க பாருங்க, இதுதான் என் பேரனோட ஜாதகம். வெண்ணிலா, உன் ஜாதகம் கொடுமான்றாங்க. இந்த பாட்டின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட ஜாதகமும் கொடுக்குறாங்க. உடனே சிவகாமிக்கு கோவம் வருது. அத்தை, எதுக்காக அன்போட ஜாதகத்தையும் கேக்குறீங்க, வெண்ணிலாவோட ஜாதகத்தையும் கேக்குறீங்க, என்ன விஷயம்ன்றாங்க. வெண்ணிலாவுக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அதனால பேர் பொருத்தம் பாக்குறதுக்காக தான் ஜோசியரை வர வச்சிருக்கோன்றாங்க. என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? கண்மணி உயிரோடு இருக்கும்போது அன்புக்கு வேற ஒரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்களே, நீங்க இதெல்லாம் சரியாத்தன்றாங்க. ஏய் சிவகாமி, நீ வாய மூடிட்டு, என் பேரனுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றத நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் பேரனோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா அழைச்சிட்டேன். ஆவுனா கோச்சிட்டு என் பேரனை விட்டு அவ பாட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அவளுக்கா கோவம் தணிஞ்சா அவ வந்து வாழ்வான். திரும்ப கோவம் வந்தா கிளம்பி போயிடுவா. என் பேரனை அவ என்ன கிள்ளு கிரியா நெரிச்சிட்டு இருக்காளா? தேவனை சேர்த்துக்கிறதுக்கும் தேவையில்லைன்னா விட்டுட்டு போறதுக்கும். எங்க பார், அந்த கண்மணி கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா என் பேரனுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டு வெண்ணிலாவுக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்றாங்க. உடனே கார்த்திக், இது அண்ணனோட முடிவு. அண்ணன் யாரு கூட வாழணும் வாழக்கூடாதுன்றத அவர் தான் முடிவெடுப்பாரு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா அண்ணன் அதை கேட்பாருன்றாங்க. அவன் என் பேரன், நான் சொன்னா அதை கண்டிப்பா அவன் கேட்பான். அவன் பேச்ச நானும் கேட்பேன், என் பேச்ச அவன் கேட்பான். நான் அவனை எப்படி சம்மதிக்க வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க வாயை மூடிட்டு நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு சிவகாமி கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க ராஜேஸ்வரி. அத்தை, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அன்புக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க சிவகாமி. இங்க பார், அன்போட விருப்பம் என்னன்றது எனக்கு தெரியும். இங்க பார், நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு நீ இருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ராஜேஸ்வரி. இப்ப சிவகாமி அன்புவுக்கு விஷயத்த சொல்லுவாங்களா? அன்பு வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க?
வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதம் சொல்லுவாங்களா? ராஜேஸ்வரி பாட்டி சொன்னத அன்பு கேட்பாங்களா? இல்ல சிவகாமி சொல்றத கேட்டு ராஜேஸ்வரியோட பாட்டி முகத்துல அன்பு கரிய பூசுவாங்களா? வெண்ணிலாவுக்கு சரியான பதிலடி கொடுத்து வெண்ணிலாவை அன்பு வீட்டை விட்டு துரத்துவாங்களா இல்லையங்கிறதை வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.